பாடுவேன். நீ செய்த நன்மைகள் என் வாழ்வின் விடியல்கள் என்றென்றும் நான் பாடுவேன். இயேசுவின் சந்நிதியில் மகிழ்வோம் வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பொது காலத்தின் 22ஆம் ஞாயிறு பலியிலே நாம் பங்கேற்று கொண்டிருக்கின்றோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் தன்னுடைய பாதையிலே வழிநடத்துவதற்கு அழைக்கின்றார். கட்டளைகளையும் சட்டங்களையும் நியமங்களையும் நாம் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். அதனால் நாம் உருவாக்கப்பட வேண்டும். நம்முடைய இதயம் பண்படுத்தப்பட வேண்டும். நம்முடைய வாழ்வு நெறிப்படுத்தப்பட வேண்டும் என்ற நோக்கோடு நமக்கு இன்று அழைப்பு விடுக்கின்றார். நம்முடைய வாழ்வில் கடவுளுடைய நியமங்கள் கட்டளைகளை கடைபிடித்து மனித சமூகத்திற்கு பயனுள்ள மனிதர்களாக உருவாவதற்கு நாம் அவருடைய பாதையில் வழிநடப்போம். நம்முடைய குடும்பங்களில் இறை சமாதானம் என்றும் நிலவ வேண்டுமென்று நாம் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். இப்பலியை நாம் இணைந்து ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கின்ற குற்றங்குறைகளையும் பாவங்களையும் ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே தன்மானத்தோருக்கு அமைதி ஆகுக. உம்மை புகழ்கின்றோ உம்மை வாழ்த்துகின்றோ. உம்மை ஆராதிக்கின்றோ மாட்சிப்படுத்துகின்றோ. உமது மேலான மாட்சியின் பொருட்டு நன்றி கூறுகின்றோ. ஆண்டவராகிய இறைவா
வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே ஒருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆமென். மன்றாடுவோமாக. ஆற்றல் வாய்ந்த இறைவா, சிறந்தவை அனைத்தும் நிறைந்தவரே, உம்மீது நாங்கள் உள்ளார்ந்த அன்பு கொள்ள செய்தருளும். அதனால் எங்களது சமயப்பற்றை வளர்த்து நன்மைகளை பெருகச் செய்து நீர் எங்களில் கருத்துடன் உருவாக்கியதை பராமரித்து காத்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நான் உங்களுக்கு கட்டளையிட்டு சொல்பவற்றோடு எதையும் சேர்க்க வேண்டாம். இணைச்சட்ட நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 1, 2 மற்றும் 6 முதல் 8 வரை. இஸ்ராயலரே கேளுங்கள், நான் உங்களுக்கு கற்றுத்தரும் நியமங்கள் முறைமைகளின்படி ஒழுகுங்கள். அதனால் நீங்கள் வாழ்ந்து உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டிற்கு சென்று அதை உரிமையாக்குவீர்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்டு சொல்பவற்றோடு எதையும் சேர்க்க வேண்டாம், அதிலிருந்து எதையும் நீக்கவும் வேண்டாம். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன், அவற்றை பின்பற்றுங்கள். நீங்கள் அவற்றை பின்பற்றி நடங்கள். அதுவே மக்களினங்கள் முன்னிலையில் உங்கள் ஞானமும் அறிவாற்றலுமாய் விளங்கும். இந்த நியமங்களை கேள்வியுறும் அனைவரும் உண்மையில் இப்பேரினம் ஞானமும் அறிவாற்றலும் கொண்ட மக்களால் ஆனது என்பர். நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார். அவரை போல் மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளை கொண்ட வேறு பேரினம் ஏதாயிலும் உண்டா? நான் இன்று நேர்மை மிகு சட்டங்களை உங்களுக்கு தந்துள்ளேன். இவற்றை போன்ற நியமங்களையும் முறைமைகளையும் கொண்ட வேறு பேரினம் ஏதாயிலும் உண்டா? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
தகுதியுள்ளோர். மாசற்ற மனதோடு நடப்பவரே, நீர்மையில் அனைத்தையும் செய்பவரே. மாசற்ற மனதோடு நடப்பவரே, நீர்மையில் அனைத்தையும் செய்பவரே. உண்மையில் ஊன்றி நிலைப்பவரே, நன்மை எவர்க்கும் நினைப்பவரே. உண்மையில் ஊன்றி நிலைப்பவரே, நன்மை எவர்க்கும் நினைப்பவரே. இறைவா உம் இல்லிடத்தில் தங்கிட தகுதியுள்ளோர், தங்கிட தகுதியுள்ளோர். நாவினால் நல்லதை சொல்பவரே, நட்பினை நலமாய் காப்பவரே. நாவினால் நல்லதை சொல்பவரே, நட்பினை நலமாய் காப்பவரே. இறை என்பத்துடையில் வாழ்பவரே, இறைவனை மனிதரில் மதிப்பவரே. இறை என்பத்துடையில் வாழ்பவரே, இறைவனை மனிதரில் மதிப்பவரே. இறைவா உம் இல்லிடத்தில் தங்கிட தகுதியுள்ளோர், தங்கிட தகுதியுள்ளோர். இறைவார்த்தையின்படி நடக்கிறவர்களாய் இருங்கள். திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான வரமெல்லாம் ஒளியின் பிறப்பிடமான விண்ணக தந்தையிடமிருந்தே வருகின்றன. அவரிடம் எவ்வகையான மாற்றமும் இல்லை. அவர் மாறிக்கொண்டிருக்கும் நிழல் அல்ல. தம் படைப்புகளுள் நாம் முதற்கனிகள் ஆகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்பினார். உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுவே உங்களை மீட்க வல்லது. இறை வார்த்தையை கேட்கிறவர்களாய் மட்டுமிருந்து உங்களை ஏமாற்றிக்கொள்ள வேண்டாம். அதன்படி நடக்கிறவர்களாயும் இருங்கள். தந்தையாம் கடவுளின் பார்வையில் தூய்மையானதும் மாசற்றதுமான சமய வாழ்வு எதுவெனில், துன்புறும் அனாதைகளையும் கைம்பெண்களையும் கவனித்தலும் உலகத்தால் கரைப்படாதபடி தம்மை காத்துக்கொள்வதும் ஆகும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வார்த்தை வாழும் வார்த்தை, மண்ணில் வாழ்வளிக்கும் இறை வார்த்தை. இறை வார்த்தை வாழும் வார்த்தை, மண்ணில் வாழ்வளிக்கும் இறை வார்த்தை. நேற்றும் இன்றும் என்றென்றும் வாழுகின்ற நித்திய வார்த்தை. நேற்றும் இன்றும் என்றென்றும் வாழ்வளிக்கும் நித்திய வார்த்தை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. நூல் பிரிவு 7 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 8, 14, 15 மற்றும் 21 முதல் 23 வரை உள்ள இறை சொற்றொடர்கள். ஒரு நாள் பரிசேயரும் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலரும் இயேசுவிடம் வந்து கூடினர். அவருடைய சீடருள் சிலர் தீட்டான, அதாவது கழுவாத கைகளால் உண்பதை அவர்கள் கண்டார்கள். பரிசேயரும் ஏன் யூதர் அனைவருமே தம் மூதாதையர் மரபை பின்பற்றி கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பதில்லை. சந்தையிலிருந்து வாங்கியவற்றை கழுவிய பின்னரே உண்பர். அவ்வாறே கிண்ணங்கள், பரணிகள், செம்புகள் ஆகியவற்றை கழுவுதல் போன்று அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய மரபுகள் இன்னும் பல இருந்தன. ஆகவே பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் அவரை நோக்கி, உம் சீடர் மூதாதையர் மரபுப்படி நடவாமல் தீட்டான கைகளால் உணவருந்துவதேன் என்று கேட்டனர். அதற்கு அவர், வெளிவேடக்காரர்களாகிய உங்களை பற்றி எசாயா பொருத்தமாக இறைவாக்கு உரைத்திருக்கின்றார். இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கின்றது. மனித கட்டளைகளை கோட்பாடுகளையும் கற்பிக்கின்றனர், இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று அவர் எழுதியுள்ளார். நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகின்றவர்கள் என்று அவர்களிடம் கூறினார். இயேசு மக்கள் கூட்டத்தை மீண்டும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி, நான் சொல்வதை அனைவரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமில்லை. மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும். ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன. தீயனவாகிய இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புதுக்காலத்தின் 22ஆம் ஞாயிறு இன்றைக்கு நாம் சிறப்பிக்கின்றோம். ஒரு ஆங்கில பழமொழி இவ்வாறு சொல்லுகின்றது, The heart of education is to educate the heart. கல்வியின் இதயம் என்பது இதயத்துக்கு கல்வி புகட்டுவது. அருமையான ஒரு பழமொழி. பார்க்க வேண்டும், கல்வி எந்த வடிவிலெல்லாம் இருந்தாலும், எந்த முறையிலெல்லாம் கொடுக்கப்பட்டாலும் அது மனிதனுக்கு, மனித இதயத்துக்கு கல்வி போட்டு புகட்டுவதாக, உருவாக்குவதாக அமைய வேண்டும் என்ற ஒரு சிந்தனை கொடுக்கப்படுகின்றது. ஏறக்குறைய கடவுள் இஸ்ராயேல் மக்களுக்கு கொடுத்த சட்டங்கள், கட்டளைகள், நியமங்கள் எல்லாமே இந்த அடிப்படையிலாகத்தான் இருந்திருக்கின்றது. இஸ்ராயேல் மக்களுக்கு கட்டளைகளை கொடுக்கின்ற போது அதற்கு ஒரு தேவை இருந்தது. என்ன தேவை என்றால், பார்வோனுடைய அடிமைத்தனத்தில் எகிப்து நாட்டில் இருந்தபோது அவர்களுடைய வாழ்வு வித்தியாசமாக இருந்தது. கடவுள் தேர்ந்து கொண்ட பின்பு, உடன்படிக்கையால் தேர்ந்து கொண்ட பின்பு அவர்கள் கானான் தேசத்திற்கு வருகின்ற போது ஒரு தலைமுறை கடந்து அவர்கள் இங்கே வருகின்றார்கள். அவர்களுக்கு கட்டளை தேவைப்படுகின்றது. எனவேதான் மோசே அவர்களுக்கு சட்டங்களையும் கட்டளைகளையும் கொடுக்கின்றார். ஆகவே அவர்கள் அதை கடைபிடிக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளையாக அல்லது ஒரு நியமமாக இருக்கின்றது, நிபந்தனையாக இருக்கின்றது. கட்டளைகளை கொடுக்கப்பட்டிருப்பது அவர்கள் அதை எது வேண்டுமானாலும் அதன்படி நடக்கலாமா நடக்கக்கூடாதா என்ற ஒரு கண்ணோட்டத்தில் அல்ல, கட்டாயமாக அதை கடைபிடிக்க வேண்டும். கடைபிடித்தால் மட்டுமே அந்த உடன்படிக்கை உறவு என்பது தொடரும். எனவே கட்டளைகளை கொடுப்பது என்பது இந்த உடன்படிக்கை உறவை பேண வேண்டும் என்பதற்காகவே அங்கே கொடுக்கப்படுகின்றது. நாம் கடந்த வாரம் பார்த்தோம், கடவுள் மக்களை தேர்ந்தெடுத்து கொண்டாலும் அவர்கள் ஒரு காலகட்டத்தில் ஏதோ அவசரமாக தேவையின் அடிப்படையில் அவர்கள்
வேறு கடவுளர்களை வழிபடத் தொடங்கினார்கள். ஆனாலும் கடவுள் அவர்களை அந்த பாதையிலே விட்டுவிடவில்லை. அவர்களுக்கு நெறிமுறைகளை கற்பித்து ஒரே கடவுள் என்ற கொள்கையை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். கடவுள் ஒருவரே என்ற படிப்பினையை அவர்களுக்கு மிக தெளிவாக சொல்லுகின்றார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட கட்டளைகள் கொடுக்கப்படுவது ஒரு மனிதனை அவனுடைய இதயபூர்வமாக உருவாக்குவது, அவன் நெறிமுறைகளோடு வாழ வேண்டும். எனவே உடன்படிக்கை உறவிலிருந்து மீறுவது என்பது கட்டளைகளிலிருந்து மீறுவது. கட்டளைகளை அவன் கடைபிடிக்காமல் இருப்பது என்பது கடவுளோடு அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த உடன்படிக்கை உறவை மீறுவது என்பதுதான் இங்கே மிக முக்கியமாக கற்றுத்தரப்படக்கூடிய ஒரு பாடமாக இருக்கின்றது. 2ஆம் வாசகத்திலே யாக்கோபினுடைய திருமுகம், இயேசுவினுடைய திருத்தூதர், மிக நெருக்கமானவர். அவர் தன்னுடைய திருமுகத்திலே அழகான வாழ்க்கை நெறிகளை எல்லாம் கற்றுக் கொடுக்கின்றார். இங்கேயும் கட்டளைகள் என்பது பின்பற்றப்பட வேண்டிய, அதுவும் குறிப்பாக அன்பு கட்டளை பின்பற்றப்பட வேண்டிய ஒரு நெறிமுறையாக இருக்கின்றது. இந்த நெறிமுறை என்று சொல்லக்கூடியது கட்டளைகளை ஏதோ விட்டுவிடலாம், இறை வார்த்தையை வாசிப்பதோடு நின்று விடாமல் அதை கடைபிடிப்பது என்ற தெள்ளத் தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்கப்படுகின்றது, ஒரு தெளிவு ஏற்படுத்தப்படுகின்றது. எனவே இந்த கடவுளுடைய வார்த்தைகளை, இறை வார்த்தையை வாசிப்பதோடு நின்று விடாமல் அவற்றின்படி செயல்படுவதே ஒரு கிறிஸ்தவனுடைய கடமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், நாம் பெற்றிருக்கக்கூடிய கிறிஸ்தவர் என்றிருக்கக்கூடிய அடையாளம் அல்லது அங்கீகாரம் நம்மை எதை நோக்கி அழைத்து செல்லுகின்றது என்பதை நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். மிக அருமையாக சொல்லப்படுகின்றது, கைம்பெண்களை அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக அவர்களுக்காக வாதாட வேண்டும், ஒடுக்கப்பட்டவருக்காக உதவி செய்ய வேண்டும், திக்கற்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும், நீதி வழங்க வேண்டும் என்று மிக அருமையாக சொல்லப்படுகின்றது. எனவே கிறிஸ்தவ கடமை என்று சொல்லக்கூடியது, நாம் பெற்றிருக்கக்கூடிய கிறிஸ்தவ அடையாளம் என்று சொல்லப்படக்கூடியது, நாம் இந்த சமூகத்திலே பின்தங்கி இருக்கக்கூடிய மக்களை கண்ணோக்குவது, அவர்களுக்காக பொது இடத்தில் பேசுவது, அவர்களுக்காக வாதாடுவது, அவர்களுடைய நீதி குறித்து சிந்திப்பது, அந்த நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கு அவர்கள் நீதி அடையும் வரை, உரிமைகளை அடையும் வரை அவர்களோடு உடனிருந்து செயல்படுவது என்ற ஒரு சிந்தனை கொடுக்கப்படுகின்றது. அமெரிக்க நாட்டிலே ஒரு பத்திரிகையாளர், அங்குள்ள ஒரு மானுடவியலார், அவருடைய பெயர் மார்கரெட் மீட், அவரிடத்திலே ஒரு பேட்டி, ஒரு கேள்வி கேட்கப்படுகின்றது. நாகரிகம் எப்போது தோன்றியது என்று அவரிடத்திலே கேள்வி கேட்கப்படுகின்றது. அந்த பத்திரிகையாளர், செய்தியாளர் நினைத்தார், மீன் பிடிக்க எப்போது கற்றுக்கொண்டானோ, மண்பாண்டங்கள் செய்வதற்கு எப்போது கற்றுக்கொண்டானோ, வேட்டையாடுவதற்காக கருவிகளை செய்வதற்கு என்றைக்கு கற்றுக்கொண்டானோ, இவைகளையெல்லாம் பயன்படுத்துவதற்கு என்றைக்கு கற்றுக்கொண்டானோ அப்போதே மனித சமூகத்தில் நாகரிகம் தோன்றியது என்ற ஒரு பதிலை சொல்லுவார் என்பதுதான் அந்த செய்தியாளருடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. ஆனால் சற்று மாறாக அவருடைய பதில் எப்படி இருந்தது என்றால், அடிபட்டு கிடக்கக்கூடியவன், துன்புற்றிருக்கக்கூடியவன், அந்த மனிதனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஒரு மனிதன் என்றைக்கு நினைக்க தொடங்கினானோ அன்றுதான் நாகரிகம் தொடங்கியது என்று சொன்னார். விலங்குகள், ஒரு விலங்கு அடிபட்டு கிடந்தால் எல்லா விலங்குகளும் அதற்கு போய் உதவி செய்வதில்லை, அந்த உணர்வு அதற்கு இல்லை. சில நேரங்களில் அப்படி நடக்கின்றது, அது ஆச்சரியமாக, அது ஒரு செய்தியாக பேசப்படுகின்றது. பறவைகள், இப்படி மனித சமூகத்தை கடந்து பிற உயிரிகளெல்லாம் இன்னொரு உயிரிக்கு துன்பம் வருகின்ற போது அவை அங்கு சென்று உதவுவது என்பது இயல்பான விஷயம் அல்ல, அது என்றோ நடக்கக்கூடிய ஒன்று. ஆனால் மனித சமூகத்திற்கு மட்டும், தன்னோடு இருக்கக்கூடிய மனிதனுக்கு துன்பம் வருகின்ற போது அந்த துன்பத்திலிருந்து அவனை மீட்டெடுப்பதற்கு, துன்பத்தை துடைப்பதற்கு, கண்ணீரை துடைப்பதற்கு உரிய உணர்வு அவனுக்கு இருக்கின்றது தான் பகுத்தறிவு என்று சொல்லக்கூடியது. அவனுக்கு எப்போது அது உணரப்பட்டு அது அந்த செயல்பாட்டில் வருகின்றதோ அப்போதுதான் நாகரிகம் தொடங்கியது என்று அவர் சொன்ன மாத்திரத்திலே அந்த பத்திரிகையாளருக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் அவர் ஒரு மானுடவியலாளர், சமூக
சிந்தனையாளர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, யாக்கோபு திருமுகத்தில் சொல்லப்படக்கூடிய விஷயம் இதுதான். நாம் யாருக்காக செயல்பட வேண்டும், யாரோடு இணைந்து செல்ல வேண்டும், யாருடைய நீதிக்காக நாம் குரல் கொடுக்க வேண்டும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் பெற்றிருக்கக்கூடிய கிறிஸ்தவன் என்று சொல்லக்கூடிய அடையாளம் நம்மை எதை நோக்கி இழுத்து செல்லுகின்றது, எதை நோக்கி அழைத்து செல்லுகின்றது, எப்படி செயல்பட தூண்டுகின்றது, எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம், கிறிஸ்தவன் என்ற ஒரு அங்கீகாரத்தை கொண்டு நாம் எப்படி அடையாளப்படுத்துகிறோம், நம்முடைய பெயரை, நம்முடைய வாழ்வை இந்த உலகத்தில், இந்த சமூகத்தில் எப்படி அடையாளப்படுத்தி இருக்கின்றோம். நம்முடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றையும் எண்ணி பார்க்கின்ற போது, கடந்த கால வாழ்வை எண்ணி பார்க்கின்ற போது, அந்த கிறிஸ்தவன் என்று சொல்லக்கூடிய அடையாளத்திற்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கின்றோமா? அப்படி என்றால் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்து நம்முடைய இதயத்தை பண்படுத்தி, இதயத்தை உருவாக்கி, இதய உணர்வுகளை உருவாக்கி நாம் அதன் அடிப்படையிலே சென்றிருக்க வேண்டுமானால் அதற்கு சற்று மாறாகவே நம்முடைய வாழ்க்கை கடந்து போயிருக்கின்றது என்பதை நாம் கட்டாயமாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எப்படி உரிமைகளை பற்றி பேசுகிறோமோ அந்த அடிப்படையில் அதற்கு இணையாக கடமைகளை பற்றியும் பேச வேண்டும். கடமைகளை குறித்து பேசுவதற்கு தவறுகின்றோமானால் உரிமைக்காக மட்டும் வருவது உண்டு. அன்புமிக்கவர்களே, சிந்தித்து பார்ப்போம். யாருக்காக நாம் நம்முடைய வாழ்வை அர்ப்பணிக்கின்றோம், யாருக்காக குரல் கொடுக்கின்றோம், யாருடைய செயல்பாடுகளோடு இணைந்து நிற்கின்றோம்? கிறிஸ்தவன் என்று சொல்லக்கூடிய அங்கீகாரம் நம்மை நீதியோடு நடத்தி இருக்கின்றதா? நீதியின் பாதையில் நம்மை வழி நடத்தி இருக்கின்றதா? தவறுகள் நடக்கின்ற போது சுட்டி காட்ட வேண்டும், தவறுகள் நடக்கின்ற போது அதை தட்டி கேட்க வேண்டும் என்ற எண்ணம் நம்மில் இருக்கின்றதா? ஒருவன் துன்புறுகின்ற போது அவனுக்கு அந்த துன்பத்தை துடைப்பதற்கு நாம் எந்த அளவுக்கு உதவியாக இருந்திருக்கின்றோம் என்பதை நாம் இன்றைக்கு கேள்வி கேட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதே வரிசையில் நாம் நற்செய்தி வாசகத்தை நாம் வாசிக்கின்ற போது அருமையாக ஒரு விஷயம் சொல்லப்படுகின்றது. பரிசேயரும் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலரும் இயேசுவிடம் வந்து கூடுகின்றனர். அவரிடம் கேள்வி கேட்கப்படுகின்றது. உம்முடைய சீடர்கள் கழுவாத கைகளால் உணவு உண்கின்றனர், தீட்டுப்பட்ட கைகளால் உண்கின்றனர். ஏனென்றால் யூதர்கள் அனைவருமே இந்த சட்டங்களையும் கடமை நியமங்களையும் கடைபிடிப்பது உண்டு. அவர்களை பொறுத்தவரையில் வெளி தூய்மைதான் முதன்மையாகப்பட்டது. ஆனால் அகத்தூய்மை பற்றி ஒருபோதும் அவர்கள் கண்டுகொண்டதில்லை. இயேசு நியமங்களையோ கட்டளைகளையோ கடைபிடிக்க வேண்டாம் என்றோ அதை ஒதுக்க வேண்டும் என்றோ ஒருபோதும் சொல்லவில்லை. மாறாக கட்டளைகளை நாம் கடைபிடிக்கின்ற போது அதனுடைய அணுகுமுறை என்ன, ஒரு மாற்று சிந்தனை என்ன, கட்டளைகள் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றன, சட்டங்கள் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றன, மனித வாழ்வுக்கு அது உகந்ததாக இல்லை என்றால் அது தேவையில்லை என்ற ஒரு கண்ணோட்டத்தை தொடக்கத்திலிருந்தே அவர் எப்போதுமே கற்றுக் கொடுத்திருக்கின்றார். அதை ஆணித்தனமாக நிலைநாட்டவும் அவர் மறக்கவில்லை. அது பரிசேயர்களிடத்திலும் இந்த மறைநூல் அறிஞர்களிடத்திலும் சட்டம் குறித்த சிந்தனை அதிகமாக இருந்தது. சட்டத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று அவர்கள் எண்ணினார்களோ இல்லையோ மற்றவர்கள் மேல் திணித்தார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு பார்வையை கேள்வி கேட்டு, சட்டம் என்பது எல்லோருக்குமாக, நீங்கள் கடவுள் கொடுத்த கட்டளைகளுக்கு அதிகமாக நியமங்களை அதிகமாக உருவாக்கி வைத்து மற்றவர்கள் மேல் சுமத்துகின்றீர்கள். எனவே நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் இருப்பவற்றை கொண்டுதான் தீட்டு உருவாகின்றது. எனவே வெளியில் அல்ல தீட்டு, வெளியிலிருந்து வரக்கூடிய சிந்தனை அல்ல, உங்களில் நீங்கள் உருவாக்கி இருக்கக்கூடியவை தான் உங்களுக்கு தீட்டை ஏற்படுத்துகின்றது, தீய செயல்பாட்டை ஏற்படுத்துகின்றது, தீய எண்ணங்களை ஏற்படுத்துகின்றது. எனவே நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை குறித்து சிந்திக்க வேண்டும், உங்களுடைய உருவாக்கத்தை குறித்து சிந்திக்க வேண்டும். எனவே தான் தொடக்கத்திலே சொன்னேன், கல்வி என்று சொல்லக்கூடியது அது ஒரு வியாபாரம் அல்ல, ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஆண்டுக்குள் படித்து முடிக்க வேண்டிய ஒன்று அல்ல. அது அப்படி ஒரு கல்வி திட்டம் நமக்கு இருக்கின்றது. ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் நாம் கல்வி கற்க கற்க நம்முடைய இதயம் பண்படுத்தப்பட வேண்டும், இதயம் உருவாக்கப்பட வேண்டும். கடினமானதாக அல்ல, கல்லான இதயத்தை அல்ல, கனிவான இதயத்தை நம்மில் உருவாக்க வேண்டும். கல்லான இதயத்தை என்னிலிருந்து எடுத்துவிட்டு கனிவான இதயத்தை என்னில் உருவாக்குவது கல்வியினுடைய அந்த கல்வி கட்டளைகள் சட்டங்கள் வழியாக நமக்கு கொடுக்கப்படுகின்ற போது அதனுடைய நோக்கமும் அதுவாகத்தான் இருக்கின்றது. கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, ஒட்டுமொத்தமாக நம்முடைய உருவாக்கம்,
நம்முடைய அக உருவாக்கம் என்று சொல்லக்கூடியது இறைவன் கொடுக்கக்கூடிய உண்மையான, நேர்மையான, தேவையான கட்டளைகளையும் சட்டங்களையும் நியமங்களையும் நாம் முழுமையாக கடைபிடிப்பதால், ஏதோ அதற்கு இணையாக உருவாக்கி இருக்கக்கூடியதை மற்றவர்கள் மேல் சுமத்தி நாம் சுகம் காண்பதற்காக அல்ல, மாறாக இந்த கட்டளைகளை கடைபிடித்து இறைவன் பாதையில் சென்று நம்மை பண்படுத்தி பிறருக்காக உதவி செய்து அவர்களுடைய நீதிக்காக குரல் கொடுத்து அவர்களை நாம் தூக்கி விடுவதற்கு, அவர்களுக்கு உதவியாக, அவர்களுக்கு எப்போதும் பக்கத்துணையாக இருந்து செயல்படுவதற்கு இறை வார்த்தை என்று நம்மை அழைக்கின்றது. நாம் அந்த பாதையிலே வழிநடப்போம், நம்முடைய வாழ்வை சிந்திப்போம். ஆமேன். அனைவரும் எழுந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவரார், இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் இணைந்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆளுமை உருவாக்கத்தில், நம்முடைய இதய உருவாக்கத்தில் இறைவனுடைய பங்கு முழுமையாக இருக்கின்றது. இறை கட்டளைகளை, நியமங்களை கடைபிடித்து நம்மை உருவாக்குவதற்கு இறைவனிடம் வரம் கேட்போம். அன்பு இறைவா, எம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவியர் அனைவரையும் நீரே நிறைவாக ஆசீர்வதியும். அவர்கள் உம்மை போல நல்ல அயனாக இருந்து மக்களை வழிநடத்தி செல்லவும், தங்கள் லட்சிய பாதையில் சோர்ந்து தளர்ந்து போகாது பணியினை தொடர அவர்களுக்கு உம் வல்லமையையும் ஆற்றலையும் தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பொறுப்புணர்வோடு பணியாற்றி மக்களுக்கு பலம் தரும் நல்ல பல திட்டங்களை வகுத்து வகுத்த திட்டங்களை நன்கு செயல்படுத்தி ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை தரம், கல்வி, சுகாதாரம், பொருளாதார நிலையை உயர்த்தி அவர்கள் வாழ்வு ஏற்றுக்காணும் வகையில் பொதுநல நோக்குடன் உழைக்கக்கூடிய உயர்ந்த உள்ளம் உள்ளவர்களாக மக்களின் அன்பின் மதிப்பில் உரிய நல்ல தலைவர்களாக நல்ல முன்மாதிரியாக திகழ்ந்திடும் பரமருள வேண்டும் என்று இறைவாக பெற்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பினால் அனைவரையும் ஒன்றிணைத்த எம் இறைவா, எங்கள் குடும்பங்களில் உமது மதிப்பீடுகளை அறிந்து கடவுளின் பார்வையில் மாசற்ற வாழ்வு வாழவும், உலகத்தால் கரைப்படாதபடி வாழவும் வேண்டிய வரங்களை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
அனைவரையும் ஆதரிக்கும் எம் இறைவா, ஒவ்வொரு நாளும் தனிமையிலும் வறுமையிலும் தத்தளித்து போராடி கொண்டிருக்கும் அனைவரையும் உமது பேரிரக்கத்தால் காத்து ஆதரவு அளித்து காத்து வழிநடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருப்பதியில் இல்லங்களில் இருந்தபடியே பங்கேற்றுக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு பேரும் உமது அருள் பிரசனத்தை குறித்து அவர்களை நிறைவாக ஆசீர்வதியும். அவர்கள் தங்கள் வாழ்வை வளப்படுத்தும் உமது சட்டங்களை கட்டளைகளை உருக்கமாக கடைபிடித்து தங்கள் வாழ்வில் மாற்றங்களை கண்டு உமதருளை பெற்று மகிழ தேவையான உதவிட வேண்டும் என்று இறைவா உதவி. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய பிற தேவைகளுக்காக சற்று நேரம் அமைதியாக மன்றாடுவோம். எங்களை படைத்து காத்து வழிநடத்துகின்ற இறைவா, உம்முடைய பாதம் சமர்ப்பித்த மன்றாட்டுக்களை கண்ணோக்கும். நெருக்கடியான இந்த சூழலில் ஆலயத்தில் வந்து வழிபாட்டிலே பங்கேற்க இயலாமல் இல்லங்களிலிருந்து இந்த வழிபாட்டிலே பங்கேற்று கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கின்ற வரம் தாரும். நீர் எங்களுக்கு அருமையான கட்டளைகளை நியமங்களை கொடுக்கின்றீர். அதை நாங்கள் ஏற்று அதன்படி வாழ்வதற்கு எங்களுக்கு நல் உள்ளத்தை தாரும். அவற்றை மீறுவது உம்மோடு நாங்கள் கொண்டிருக்கக்கூடிய உடன்படிக்கையை, நீர் எங்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை மீறுவது என்பதை புரிந்து செயல்பட எங்களுக்கு அருள் தாரும். சுயநலம் மேலோங்கி போகின்ற போது, அநீதி மேலோங்கி போகின்ற போது உம்மை மறந்து விடுகின்றோம். எங்கள் வாழ்விலே எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுகின்றோம். அன்பான இறைவா, உம்மை பின்பற்றி வாழ எங்களுக்கு அருள் தாரும். உம்முடைய பாதையை விட்டு, உம்முடைய வழியை விட்டு நாங்கள் தவறாமல் உம்மோடு வழி நடக்க, உம்முடைய கரம் பிடித்து வழி நடக்க எங்களுக்கு அருள் தாரும். நோயினால் துன்புறுகின்றவர்கள், கஷ்டப்படக்கூடியவர்கள், குடும்ப வாழ்க்கையிலே நிம்மதியின்றி இருக்கக்கூடியவர்கள், வேலை வாய்ப்பின்றி இருக்கக்கூடியவர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். உம்முடைய அருள் வரங்களால் நிரப்பும். எல்லா குடும்பங்களிலும் உம்முடைய அன்பும் சமாதானமும் என்றும் நிலை பெறுவதாக. குடும்பங்களில் இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளை நாங்கள் களைந்து உம்முடைய ஆற்றலை பெற்று எங்கள் குடும்பங்களை நல் உறவில் கட்டியெழுப்ப எங்களுக்கு அருள் தாரும். குடும்பங்களில் அன்பு மேலோங்கி நிற்க வேண்டும் என்று உம்மை பார்த்து வேண்டுகின்றோம். அன்பான இறைவா, வெளிநாடுகளில் வெளியூர்களில் பணியாற்றுகின்ற ஒவ்வொருவரையும், படிக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். பல்வேறு நோக்கங்களுக்காக தங்களுடைய முயற்சிகளை தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தங்களுடைய குடும்பங்களிலே நல்ல காரியங்கள் நடைபெற வேண்டும் என்று உம்மிடத்திலே வேண்டுதல்களை சமர்ப்பிக்கக்கூடியவர்களை ஆசீர்வதியும். அவர்களுடைய வேண்டுதல்கள் கேட்கப்படுவதாக. நாங்கள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்திலும் சமூகமாகவும் இணைந்து எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியோடு அமைவதற்கு நீர் எங்களோடு உடனிருப்பீராக. உமக்கு உகந்த வாழ்க்கை நாங்கள் வாழ்வதற்கு நீர் எங்களோடு உடனிருந்து செயல்பட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். உன் பீடத்தின் முன் வந்தி பணிவாக தந்தை ஈர்ப்பாயோ பலியாக. படைத்திட்டாய் படைத்திட்டாய் பலவாக படைப்பு அனைத்தும் எமக்காக.
அன்பு சகோதர சகோதரிகளை நாம் ஒப்பு கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, என்றும் புனிதமான காணிக்கை மீட்பளிக்கும் ஆசியங்கள் மீது பொழிவதாக. இவ்வாறு அருளடையாள முறையில் நிகழும் பலி உமது ஆற்றலால் நிறைவு பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் எங்களுக்கு மீட்பரை அனுப்பும் அளவுக்கு உலகின் மீது பரிவன்பு கொண்டீர். அவர் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களைப் போல இருக்க திருவுளம் கொண்டீர். இவ்வாறு நீரும் திருமகனிடம் செலுத்திய அன்பை எங்கள் மீதும் செலுத்தினீர். நாங்கள் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து இழந்த உம்முடைய கொடைகளை அவருடைய கீழ்ப்படிதலால் மீண்டும் எங்களுக்கு அருளினீர். ஆகவே ஆண்டவரே, வானதுதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து மது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது. தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. ஓசன்னா ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். ஓசன்னா ஓசன்னா
ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவும் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகராயர் ஆண்டனி பாப்புசுவாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு வரச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பெரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில்
நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் அருளும் அமைதியை ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்குகின்ற இறைவனின் செம்மறியே, இம்மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்குகின்ற இறைவனின் செம்மறியே, இம்மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்குகின்ற இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். எழுகின்ற நேரம் ஆனந்த ராகங்கள் பாடும். இறையாற்றல் அருளாலே உருவாகும் புது வாழ்வு. இறையாற்றல் அருளாலே உருவாகும் புது வாழ்வு. உளமெல்லாம் நிறைவாகுமே தேவா, உலகெல்லாம் மகிழ்வாகுமே. அருள் தேவன் எழுகின்ற நேரம் ஆனந்த ராகங்கள் பாடும். அமுதூ
அமுதூட்டி உயிர் காக்கும் தாயன்பு குறைந்தாலும் உயிரூட்டும் உமதன்பு குறையாதையா. அமுதூட்டி உயிர் காக்கும் தாயன்பு குறைந்தாலும் உயிரூட்டும் உமதன்பு குறையாதையா. மகிழ்வூட்டும் விருந்தாக மகிழ்வூட்டும் விருந்தாக எழுந்திங்கு நீ வந்த நிறைவூட்டும் உமதன்பு நான் இன்றும் உயிர் வாழ்வி நான் இன்றும் உயிர் வாழ்வி. நான் நிலமெங்கிலும் அன்பனும் தீபம் ஒளி சிந்தும் உளமதன் மகிழ்வில் உறவனும் ராகங்கள் உருவாகும். உயிரினில் உணர்வினில் கலந்திடும் மாதா காலங்கள் தோறும் பாடிடுவேன் பாடிடுவேன் நான் பாடிடுவேன். அருள் தேவன் எழுகின்ற நேரம் ஆனந்த ராகங்கள் பாடும். இறையாற்றல் அருளாலே உருவாகும் புது வாழ்வும் இறையாற்றல் அருளாலே உருவாகும் புது வாழ்வு உளமெல்லாம் நிறைவாகுமே. தேவா உலகெல்லாம் மகிழ்வாகுமே. அருள் தேவன் எழுகின்ற நேரம் ஆனந்த ராகங்கள் பாடும். திருமண அறிவிப்புகள். நமது பங்கை சார்ந்த திரு மரிய லூயிஸ் திருமதி ஞான செல்வம் இவர்கள் மகன் ஜோசப் ராஜுக்கும், கோட்டார் மறை மாவட்டம் குருசடி பங்கை சார்ந்த திரு மைக்கேல் அந்தோணி திருமதி சிலுவை ஃபிலோமி இவர்கள் மகள் ஹெஃப்சி ஜெனிஃபருக்கும் திருமணம். இது 3ஆம் அறிவிப்பு. நமது பங்கை சார்ந்த திரு தேவதாசன் திருமதி மேரி ஸ்டெல்லா இவர்கள் மகன் ஜோஸ் பிரகாசுக்கும், கோட்டார் மறை மாவட்டம் ரீதாபுரம் பங்கை சார்ந்த திரு ஸ்டீஃபன் திருமதி ஃபிலோமினாள் இவர்கள் மகள் ஜெனி ஜோசியாவுக்கும் திருமணம். இது 2ஆம் அறிவிப்பு. நமது பங்கை சார்ந்த திரு இயேசுதாசன் திருமதி அகஸ்டினாள் இவர்கள் மகள் சிஜின் பிரபிதாவுக்கும், குருந்தங்கோடு பங்கை சார்ந்த திரு செல்வராஜ் திருமதி மேரி ஹெலன் இவர்கள் மகன் அஜின் ராஜுக்கும் திருமணம். இது முதல் அறிவிப்பு. இத்திருமணங்களுக்கு திருச்சபை சட்டப்படி தடைகள் இருந்தால் பங்கு தந்தையை அறிவிக்கவும். அன்புக்குரியவர்களே, தொடர்ந்து அரசு விதிமுறைப்படி ஊரடங்கு விதிமுறைகளை பின்பற்ற நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் ஆகிய நாட்களில் ஆலயத்தில் நடைபெறக்கூடிய திருப்பலியிலே மக்கள் பங்கேற்கலாம். ஆனால் வெள்ளி, சனி, ஞாயிறுகளில் மக்கள் இல்லாத திருப்பலி நடைபெறுகின்றது. இல்லங்களிலே நாம் பக்தியோடு இந்த பலியிலே கலந்து கொள்வோம். தொடர்ந்து யூடியூப் அலைவரிசையிலும் இது பதிவேற்றம் செய்யப்படுகின்றது. மரிய அன்னை தொலைக்காட்சியிலே மதியம் 2 மணிக்கு இந்த திருப்பலியானது ஒளிபரப்பப்படுகின்றது. வாய்ப்புள்ளதை பயன்படுத்தி கொள்வோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பங்கில் வயலின் இசைக்கருவி பயில்வதற்கு வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. வயலின் இசைக்கருவி ஒரு முக்கியமான இசைக்கருவி. அந்த இசைக்கருவியை பயில்வதற்கு ஆர்வமுள்ளவர்கள் நீங்கள் முன்வந்து அது குறித்த விளக்கங்களை கேட்டு நீங்கள் இந்த வகுப்புகளை கலந்து கொள்ளலாம் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ரூபாய் 1,00,000க்கான பரிசு குலுக்கல் நடைபெற இருக்கின்றது. அதில் இணைய விரும்புகிறவர்கள் உங்களுடைய பெயர்களை பதிவு செய்யலாம். நம்முடைய மறை மாவட்ட இளைஞர் பணிக்குழுவானது வளரி பயிற்சி களம் என்ற ஒன்று தொடங்கி அதற்கென்று ஒரு இணையதளம் உருவாக்கி அதில் தகவல்களை பெறுவதற்கும் அதிலே நம்முடைய பதிவை செய்வதற்கும் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இளைஞர்கள் பல்வேறு வேலைகளுக்கு செல்வதற்கு தயாரிக்கக்கூடிய ஒரு களமாக இது இருக்கின்றது. இந்த நாட்களில் காவல்துறை பணியாளர்களுக்கான பயிற்சி கொடுக்கப்படுகின்றது. எனவே இது சிறப்பான பயிற்சி, நல்ல நபர்களை கொண்டு, பயிற்சியாளர்களை கொண்டு கொடுக்கப்படுகின்றது. இதில் இணைய விரும்புவோர் அதற்கென்று படிவம் இருக்கின்றது. அந்த படிவத்தை பெற்று பூர்த்தி செய்து நீங்கள் இந்த
பயிற்சியிலே கலந்து கொண்டு பயன்பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நிறைவு ஜெபத்திற்காக நம்மை தயாரிப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இந்த அன்பின் உணவு எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதர சகோதரிகளில் உமக்கு பணிபுரிய எங்களை தூண்டி எழுப்புவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. சிறப்பு ஆசீர் பெற தலை வணங்கி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் மேல் கனிவு கொண்டு உங்களுக்கு தமது ஆசி வழங்கி மீட்பின் ஞான அறிவை உங்களுக்கு அருள்வாராக. நம்பிக்கை போதனையால் அவர் என்றும் உங்களுக்கு ஊட்டமளித்து புனித செயல் புரிவதில் நீங்கள் நிலைத்திருக்கச் செய்வாராக. அமைதி, அன்பு ஆகியவற்றின் வழியை அவர் உங்களுக்கு காட்டி தம்மை நோக்கி நீங்கள் வர செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழுவோம். இறைவன் உடனிருக்கின்றார். இறைவனுக்கு நன்றி. பிரகாசியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே. ஆமென்.